இல்லைன்னா யோகா அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணலாம். ஜிம்முக்கு போய் நல்லா உடலை வலிமையாக்கும் போது நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடச்சி அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது. மெயினாக வந்து இது கூட ஒரு சின்னது பெருசாங்கிறது இறை வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச கடவுளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வைராக்கியம் வரும். ஏன்னா அந்த கடவுள் நம்மளை பார்க்குறாங்கிற சிந்தனைகளை நீங்கள் அவங்க மேலே ஒரு சரணகதி அடைஞ்சு மாலை போட்டுருங்க. அவங்க வந்து 24 மணி நேரம் இறைவன் நம்மளை வாட்ச் பண்ணுறான்னு நினச்சிட்டோம்னா அந்த மாலைக்கு நம்ம மரியாதை கொடுத்து, ஏன்னா இறைவன் நம்மளை கரெக்டாக நம்ம வாட்ச் பண்ணுறா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்ம மாலை வந்து கழுத்தில் இருக்குதுன்னு தெரியும். அதை நம்ம நோட் பண்ணி அது கூட மாறுறதுக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும். நீங்கள் இதில் வந்து ஒரு மத சார்ந்து இல்லாமல் நீங்கள் எந்த கடவுளுக்காக இருந்தாலும், ஹிந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. அதுக்கு எந்த பேரும் வச்சு, ஏன்னா இந்த உலகத்தில் ஒரே கடவுள் தான். நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்க அந்த கடவுள் தான். நீங்கள் அதில் வேறுபாடே பார்க்க வேணாம். மற்றவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ப வேணாம். நீங்கள் எந்த கடவுள் நம்புகிறீங்களோ அது ஒன்று தான். அதை உங்களுக்கு நம்பிக்கை வைங்க. அது மேலே நீங்கள் முழு ஈடுபாடு செலுத்துங்க. அவங்களுக்கு மாலை போடுங்க, ரொம்ப லாங்காக போடுங்க. சரி 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் போடாமல் 48 நாள் தாண்டி ஒரு 3 மாதம் கூட போடுங்க. அது போட்டது இல்லாமல் நடைப்பயணமாக செய்யுங்க. ரொம்ப தூரம் ஒரு 3 நாள் 4 நாள் நடந்து போய் அதை வழிபாட்டு பண்ணி வர மாதிரி பண்ணுங்க. வருஷத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை போடுங்க. அந்த 3 தடவையும் எப்படி இருக்கணும், உடலும் மனசும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உடலை சுத்தமாக வைக்க நல்ல உணவுகளை எடுத்து அதுக்கான தீர்வை வந்து நம்ம உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும். ஏன்னா உடல் வந்து சுத்தம் மிக பெருசு. ஏன்னா உடல் சுத்தமானதான் மனம் தூய்மையாகிறதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். உடல் தூய்மையாக இல்லைன்னா மனசும் தூய்மையாகிறதுக்கு ரொம்ப போராட வேண்டி இருக்கும்.